யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஒரு ஆள் வாசிக்கலாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வந்து, இயேசுவின் இடத்துல வந்து, நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட மெய்யான போதகர் என்று பேசுகிறார். ஒருவர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியாது என்று நிக்கோதேமு பேசும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பேசுகிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கட்டளையா இருக்கிறது என்னது? ஜலத்தினால் பறக்கிறது, ஞானஸ்நானம் எடுக்கிறதும் ஆவியில நிரப்பப்படுகிறதும் தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரு ஜலத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ, யாரு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்துல காற்றை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்படின்னா என்ன? அபிஷேகத்தையும் அபிஷேகம் பெற்றவர்களையும் காற்றோடு கர்த்தர் ஒப்பிடுகிறார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டீங்கன்னா, காற்றை ஒரு மனுஷனால கரங்கள்ல அடக்க முடியாது, காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அபிஷேகம் பெற்ற ஜனங்களையும் வசனம் சொல்லுகிறது, எந்த கிரியையினாலும் அபிஷேகம் பெற்றவர்களை முடக்கவே முடியாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வியாதியோ போராட்டமோ பிரச்சனையோ சிங்க கபியோ சூளை நெருப்போ எதுவும் அபிஷேகம் பெற்றவர்களை தொட முடியாது, நெருக்க முடியாது. அந்த கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு அதமாக்க போகிறார். அதை முறியடிக்கிற வல்லமையை ஒவ்வொருவர் மேல கர்த்தர் போட போகிறார். நல்ல ஆவியில ரகதா ரிபாபாபா ஷபரபலபா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் சாதாரண மனுஷன் கிடையாது. அபிஷேகம் பெற்ற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் கிடையாது. நமக்குள்ள விசேஷ அந்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையும் உங்களையும் என்னையும் தொட முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, காற்றுக்கு ஏன் ஆண்டவர் ஒப்பிடுகிறார்னா, காற்றை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அபிஷேகத்தையும் உணரதான் முடியும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று படைத்தார். அவர் படைக்கும் பொழுது தேவ சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று படைத்திருக்கிறார். இந்த மனுஷனுக்குள்ள பாவம் வந்தவுடனே இந்த ஆவி இங்க போயிட்டு ஆவி, ஆத்துமா, சரீரம் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆவினா என்னது? இருதயத்துல நம்ம உணர்கிறோம். பாத்தீங்களா, சிலர் பாடல் பாடும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவர்களே அறியாம அழுதுருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இருதயம் தொடப்பட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இந்த ஆண்டவருக்காக நாங்க ஒன்னும் செய்யாம இருந்துட்டோமே என்று. சிலர் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது மறுரூபம் ஆவாங்க. மறுரூபம்னா சரீரம் புல்லரித்து போகும். தேவ பிரசன்னத்துல பாடல் பாடி ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அப்படின்னா இது எல்லாம் உணர்வு. அப்படின்னா உணர்வு தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆத்மா அந்த காலத்து தராசு பார்த்திருக்கீங்களா? 1 கிலோ படியை இங்க வைப்பாங்க,
1.5 கிலோ அரிசி போட்டா இந்த சைடு சாஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆத்துமா எங்க அதிகமா நம்ம சாயிரமோ அந்த இடத்துல சாஞ்சிரும். உதாரணமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சார்ந்து இருந்தோம்னு வைங்களேன், ஜெபம், வேதம் வாசிப்பு, உபவாசம். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா சபையை 9 மணிக்குள்ள ஆராதனை தொடங்கிடுவாங்க. வெள்ளிக்கிழமைனா உபவாச ஜெபம் தொடங்கிடுவாங்க. தினமும் அதிகாலை ஜெபம் நடக்குது. தேவனையே அந்த ஆவி வாஞ்சித்து கர்த்தரையே நோக்கி ஓடும் பொழுது இந்த ஆத்துமா ஆவியோடு சாய்ந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்க. இந்த ஆத்துமா தான் எண்ணம், சிந்தனை. இங்கதான் இருப்பீங்க, நேரம் ஆகுது, சீக்கிரம் பிரசங்கத்தை முடிச்சா நல்லா இருக்கும்னு வெளியில நம்ம என்ன ஓடிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? சிலர் காலையில உபவாசத்தோடு வந்திருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குமே, நம்ம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். வெயில் அதிகமா இருக்கிறது. எங்க வீட்டுக்காரங்க இப்ப வந்தா என்ன தேடுவாங்களே, வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டானா இல்லையான்னு தெரியலையே. இங்கதான் இருப்பீங்க, இந்த சிந்தை எல்லாம் வெளியில இருக்கும். இந்த சிந்தனை தான் ஆத்துமா. புரியுதா உங்களுக்கு? இந்த சிந்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருந்துச்சுன்னா ஆவி அபிஷேகத்தோடு ஆத்மா சாய்ந்து கொள்ளும். இல்லைன்னா இந்த மாம்ச பிரகாரமா டிவி பார்ப்போம் பார்த்தீங்களா, டெய்லி 9 மணி ஆயிட்டுனா பிக் பாஸ் போட்டுருவாங்களே, சனி ஞாயிறு ஆயிட்டுனா புது புது படங்கள் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரம் தான் செயல்பாடுன்னு அர்த்தம். பேசுறது, தொடுகிறது, கேட்கிறது, செயல்பாடுகள். நம்மளா செயல்பட்டு இறங்குவோம் பார்த்தீங்களா, இதுதான் மாம்சம். இந்த மாம்சத்தை கூட இந்த ஆத்துமா சாய விடாம பார்த்துக்கிடணும். இந்த எண்ணெய் எல்லாம் ஆவி கூட சாயும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு சாயும் பொழுது, அந்த காற்றை போல உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. வியாதியோ, போராட்டமோ, பிரச்சனையோ, கடல் தொல்லையோ, எந்த கிரியைகளையும் தொட விடாமல் கர்த்தர் இந்த நாட்கள்ல விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சரீரத்தோடு சாய ஆரம்பிச்சுட்டுனா வியாதி மேற்கொள்ளும், போராட்டம் மேற்கொள்ளும், பிரச்சனை மேற்கொள்ளும். இவைகளை நாம மேற்கொள்ள விடாமல் தடுக்க தான் அனுதினம் சபைக்குள்ள வரணும், ஆவியில நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எதுக்கு இந்த பெரிய விரல சரீரம் சொல்றேன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம சரீரம் பெருத்துட்டு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆகாரம் இங்க வரணும். வேத வாசிப்பு, ஜெபம், அபிஷேகம், ஆவிக்குரிய ஆகாரம் இங்க வரணும். இந்த மூன்றும் சமநிலைப்படும் பொழுதுதான் தேசத்தில் மகா பெரிய எழுப்புதல் வரும். அல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம் சமமா ஆயிட்டுனா கர்த்தருடைய வருகை சமீபமாயிட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க இயேசு மரிக்கும் பொழுதும், ஸ்தேவான் மரிக்கும் பொழுதும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கவனிங்க. பிதாவே, என்னுடைய ஆவியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவார். கவனிச்சிருக்கீங்களா? ஸ்தேவான் மரிக்கும் பொழுது என்ன சொல்லுவார்? இயேசுவே, என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படி சொல்லுவார். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். ஆவி படைத்தவரிடத்துல போயிருங்க. நாம மரித்து போயிட்டோம்னா நம்மளுடைய ஆவி தேவனுடைய கரத்துக்கு போயிரும், சரீரம் மண்ணுக்கு போயிரும். வசனம் சொல்லுகிறது, மண்ணானவன் மண்ணுக்கு திரும்புவான். இந்த ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். நாம நன்மைகள் அதிகமா செய்து தேவனை அதிகமாய் தேடி பரிசுத்தமாய் வாழ்ந்தோம்னா இந்த ஆவி தேவனுடைய கரத்துக்கு போகிறது போல இந்த ஆத்மாவும் பரலோகம் போயிரும். வசனம் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆத்மா சரீரத்துல பக்கம் சாய சாய, மாம்சம் பக்கம் சாய சாய, உலக பிரகாரம் பக்கம் சாய சாய, இந்த சரீரம் எப்படி மண்ணுக்குள்ள போகுதோ ஆத்மாவும் நரகம் போயிடும். வசனம் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆவியை உயிர்ப்பிக்க தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இந்த ஆவி சரியாயிட்டுனா ஆத்மா சரியாயிரும். புரியுதா? இந்த ஆத்மா சரியாயிட்டுனா சரீரம் சரியாயிரும். ஆவியானவர் கண்ட்ரோல்குள்ள என்னை கொண்டு வரும்.